11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். பொருளியல். பாடத்தின் தலைப்பு ஊரக பொருளாதாரம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது சொன்னவர் மகாத்மா காந்தி. அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. ஊரக பொருளாதாரத்தின் சிறப்பு கூறுகள். ஊரக பகுதிகள் வளர்ச்சியுற செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்ளல். 2. ஊரக பகுதியில் காணும் பிரச்சினைகளை வெளிக்கொணரவும் அவற்றை களைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அறிதல். அடுத்தது முன்னுரை பற்றி பார்க்கலாம். ஊரக பொருளாதாரம் பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடையச் செய்வதை குறிக்கிறது. ஊரக பகுதி என்பது நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு வெளியே அமைந்துள்ள பகுதி ஆகும். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது வருவாய் கிராமம் ஆகும். ஊரக பொருளாதாரம் என்பது கிராமங்களையும் ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும். ஊரக பகுதிகளில் பல பிரச்சினைகள் உள்ளன. அவை வேளாண்மையில் பின் தங்கிய நிலை, குறைந்த வருமானம், குறைவான வேலைவாய்ப்புகள், வறுமை, குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள், குறைவான எழுத்தறிவு, குறைவான தொழிலாளர் உற்பத்தித்திறன், வேளாண் பொருட்களுக்கு குறைந்த விலை, கடன்கள், உபரி தொழிலாளர்கள், அதிக மக்கள் தொகை, அதிக அளவு இடப்பெயர்ச்சி, இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்திருத்தல் ஆகியனவாகும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் உள்ளன. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் 68.84% மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். அடுத்தது ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகளாவன பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. ஊரகம் ஒரு நிறுவனம் பற்றி பார்க்கலாம். கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. ஊரக மக்கள் அங்கு வசிக்கும் பிறருடன் தம் மக்கள் என்று ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாகவும் ஒற்றுமையுடனும் இருப்பர். அடுத்தது 2. வேளாண்மையை சார்ந்திருத்தல் பற்றி பார்க்கலாம். ஊரக பொருளாதாரம் இயற்கையையும் வேளாண் நடவடிக்கைகளையும் சார்ந்துள்ளது. வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த செயல்களே ஊரக மக்களின் முக்கிய தொழிலாகும். அடுத்தது 3. ஊரக மக்களின் வாழ்க்கை முறை பற்றி பார்க்கலாம். ஊரக மக்களின் வாழ்க்கை முறை மிக எளிமையானது. பொது பணிகளான கல்வி, வீட்டு வசதி, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கி செயல்பாடு, சாலைகள் மற்றும் அங்காடி வசதிகள் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கிறது. ஊரக மக்கள் மூட நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளை சார்ந்துள்ளனர். ஊரக பகுதிகளில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை தரம் ஏழ்மை நிலையிலும் பரிதாபகரமாகவும் உள்ளது. ஊரக மக்கள் உற்பத்தி முறைகளிலும் சமூக அமைப்பிலும் அரசியல் சூழலிலும் நலிவடைந்த மற்றும் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர். சமீப ஆண்டுகளில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அடுத்தது 4. மக்கள் தொகை அடர்த்தி பற்றி பார்க்கலாம். ஒரு சதுர கி. மீ நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தி ஆகும். இது மிகவும் குறைவாகவும் வீடுகள் கிராமம் முழுக்க பரவியும் காணப்படுகின்றன. அடுத்தது 5. வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம். வேலையில் பருவகால வேலையின்மை மற்றும் குறை வேலையுடைமை ஆகியன கிராமப்புறங்களில் நிலவுகின்றன. வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது ஆகும். குறை வேலையுடைமை என்பது மறைமுக வேலையின்மையை குறிக்கும். தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது மறைமுக வேலையின்மை. மறைமுக வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும் உற்பத்தியளவு அதிகரிக்காத நிலையை குறிக்கும். இவ்விரண்டு சூழ்நிலைகளும் பொதுவாக கிராமப்புறங்களில் நிலவுகின்றன. அடுத்தது 6. வறுமை பற்றி பார்க்கலாம். வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகும். 2011-12 இன் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர். அடுத்தது 7. கடன் சுமைகள் பற்றி பார்க்கலாம். ஊரக மக்களின் அதிக கடன் சுமைக்கான காரணங்கள் வறுமையும் குறைவேலையுடைமையும்
விவசாய நிலம் சார்ந்த மற்றும் நிலம் சாரா வேலைவாய்ப்புகளில் தேக்க நிலை, குறை ஊதிய வேலை, பருவகால உற்பத்தி, குறைந்த அங்காடி வசதிகள் போன்றவைகளாகும். புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சர் மால்கம் டார்லிங் 1925 கூற்றுப்படி, ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கின்றான். முறையான கடன் வசதிகள் கிராமப் பகுதிகளில் கிடைக்காததால் அவர்கள் வட்டிக்கு பணம் தரும் உள்ளூர்வாசிகளை சார்ந்துள்ளனர். வட்டிக்கு பணம் தருபவர்கள் கடன் பெற்ற கிராமங்களை அட்டையாக உறிஞ்சிவிடுகின்றனர். எனவே கிராம மக்கள் கடனில் மூழ்கி தற்கொலைக்கு ஆளாகின்றனர். அடுத்தது 8. ஊரக வருமானம் பற்றி பார்க்கலாம். ஊரக பொருளாதாரம் ஊரக மக்களுக்கு போதுமான வருமானத்தை ஈட்டித் தரும் வேலை வாய்ப்புகளையோ சுய வேலை வாய்ப்புகளையோ தர இயலவில்லை. பெரும்பாலான தொழிலாளர்களும் மற்றும் திறமை வாய்ந்தவர்களும் மிகவும் குறை வேலையுடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு குறைவு. அடுத்தது 9. சார்ந்திருத்தல் பற்றி பார்க்கலாம். ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்கள் நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப நபர்களின் வருவாய் மற்றும் சமூக நிதி உதவிகளையும் பெருமளவு சார்ந்துள்ளனர். அடுத்தது 10. இரட்டைத்தன்மை பற்றி பார்க்கலாம். எதிரிடையான 2 அம்சங்கள் நிலவுவதே இரட்டைத்தன்மை ஆகும். வளர்ந்த மற்றும் பின் தங்கிய நிலை, அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத நிலை, பாரம்பரிய மற்றும் நவீன நிலை, ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, ஏழை மற்றும் பணக்காரர், திறமைமிக்கவர் மற்றும் திறமையற்றவர் போன்ற முரண்பாடான சூழல்கள் ஊரக பகுதிகளில் நிலவுகின்றன. அடுத்தது 11. ஏற்றத்தாழ்வு பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் வருமானம், சொத்து மற்றும் செல்வம் ஆகியவற்றின் பகிர்வு ஊரக மக்களிடையே ஏற்றத்தாழ்வுடன் காணப்படுகிறது. சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் வரலாற்று காரணங்களினால் ஏற்றத்தாழ்வு நிலவுகிறது. நிலக்கிழார்களும் நில உரிமையாளர்களும் கிராமப்புற நடவடிக்கைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். நிலம், கால்நடை மற்றும் பிற சொத்துக்கள் சிலரிடம் மட்டுமே உள்ளது. அடுத்தது 12. குடிபெயர்ச்சி பற்றி பார்க்கலாம். ஊரக மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயரும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை நகரங்கள் பெருகுவதற்கு காரணமாகின்றன. பகைமை மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமே கிராம மக்களை நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர வைக்கிறது. ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதையே இரட்டை நஞ்சாக்கல் என ஷுமாக்கர் குறிப்பிடுகிறார். தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு என்ற நூலில் விளக்குகிறார். அடுத்தது ஊரக மேம்பாடு பொருள் பற்றி பார்க்கலாம். ஊரக மேம்பாடு என்பது ஊரக மக்களின் சமூக நலம் மற்றும் வாழும் சூழ்நிலையை மேம்படுத்துதல் போன்ற ஒட்டு மொத்த முன்னேற்றத்தை குறிப்பதாகும். உலக வங்கியின் கூற்றுப்படி ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி ஆகும். சுருக்கமாக ஊரக வளர்ச்சி என்பது ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் முறையாகும். அடுத்தது ஊரக மேம்பாட்டிற்கான தேவை பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு ஊரக மேம்பாடு என்பது மிக இன்றியமையாத ஒன்றாகும். அதற்கான காரணங்கள் பின்வருமாறு. 1. பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். அவர்களின் முன்னேற்றம் மற்றும் பங்களிப்பு நாட்டின் கட்டமைப்பு நடவடிக்கைகளில் துணை நிற்கின்றன. ஊரக பகுதியின் முன்னேற்றம் இன்றி நாட்டின் முன்னேற்றம் அமையாது. 2. நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், பால், உணவு மற்றும் கச்சா பொருட்கள் கிராமப்புறத்தில் இருந்து அளிக்கப்படுகின்றன. ஆகவே கிராமப்புறங்களின் பின்தங்கிய நிலைமை நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அடைவதற்கும் தடையாக அமைகிறது. 3. ஊரக மக்களுக்கு முறையான கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதார வசதிகளை அளிப்பதன் மூலம் நகர்ப்புறங்களில் காணப்படும் பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், சாலையோர குடிசைவாசிகள் போன்ற மக்களின் பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்கலாம். 4. வேளாண்மையையும் அதன் சார்புடைய தொழில்களையும் முன்னேற்றுவதன் மூலம் ஊரக பகுதிகளில் இலாபகரமான வேலைவாய்ப்புகளையும் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியையும் பெருக்க இயலும். 5. கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலம்
வேலைவாய்ப்பை தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்தல் மற்றும் கிராமங்களில் இருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு குடிபெயர்ச்சி ஆகியவற்றை தடுக்கலாம். 6. ஊரக பகுதிகளை முன்னேற்றுவதன் மூலம் பயன்படுத்தாத மற்றும் குறைவாக பயன்படுத்தி வரும் இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்த இயலும். 7. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையேயுள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 8. ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டுக் குறியீடு HDI, மகளிர் வல்லமை குறியீடு WEI, பாலின வேறுபாட்டுக் குறியீடு GDI, இயல்தர வாழ்க்கை குறியீடு DQLI, மொத்த தேசிய மகிழ்ச்சிக் குறியீடு GNSI போன்ற பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த இயலும். அடுத்தது ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். ஊரக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பின்வருமாறு. 1. மக்கள் சார்ந்தவை. 2. வேளாண்மை சார்ந்தவை. 3. உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை. 4. பொருளாதாரம் சார்ந்தவை. 5. சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்தவை. 6. தலைமை சார்ந்தவை. 7. நிர்வாகம் சார்ந்தவை. அடுத்தது 1. மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, நம்பிக்கை குறைவு, பற்றுகள் மற்றும் நம்பிக்கைகள் இவற்றை சார்ந்து வாழ்க்கை தரம் அமைதல் ஆகியன ஊரக மக்களின் சிக்கல்களாகும். அடுத்தது 2. வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் கீழ்காண்பவற்றை உள்ளடக்கியது. 1. எதிர்பார்த்த அளவில் விழிப்புணர்வு, வேளாண் அறிவு, திறன் மற்றும் மனப்போக்கு போன்றவை இன்மை. 2. உள்ளீடுகள் கிடைக்கப் பெறாமை. 3. அங்காடிப்படுத்தும் வசதிகள் குறைவு. 4. பற்றாக்குறையான பணியாளர்கள் மற்றும் சேவைகள். 5. பன்முக திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை. 6. நிலங்கள் துண்டாடப்பட்டு சிறிது சிறிதாக இருத்தல். 7. சிறு நிலங்கள் மற்றும் சிறு சிறு துண்டுகளாக்கப்பட்ட நிலவுடைமைகள். 8. ஊரக பகுதிகளில் தங்கி பணியாற்றுவதற்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மை. 9. பழமையான தொழில்நுட்ப முறைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை குறைவாக பயன்படுத்துதல். 10. குறைவான அரசு முதலீடும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு தாங்களே விலையை நிர்ணயம் செய்ய இயலாமையும். அடுத்தது 3. உள்கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளான நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், தகவல் தொடர்பு, மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, பண்டக சேமிப்பு வசதி, வங்கி மற்றும் காப்பீடு போன்ற வசதிகள் போதுமானதாக இல்லை. அடுத்தது 4. பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். அதிக செலவு பிடிக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாமை, நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள், குறைவான வருமானம், கடன் சுமை, நிலவுடைமை மற்றும் சொத்துக்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஆகியவை ஊரக பகுதிகளில் காணப்படும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களாக உள்ளன. அடுத்தது 5. சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். இன்றளவும் ஊரக பகுதியில் சாதி முறை மாறாமல் உள்ளது. ஆதிக்க சாதியினர் பெருமளவு நிலவுடைமை கொண்டிருப்பதால் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக உள்ளனர். வகுப்பு மற்றும் சாதி சார்ந்த சுரண்டல்கள் ஊரக பகுதியில் உச்சத்தில் உள்ளது. வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, கல்வியறிவின்மை, குழந்தை திருமணம் போன்ற பல பிரச்சினைகள் இந்திய கிராமங்களில் நிலவுகின்றன. இந்திய கிராமங்களில் ஆணவ கொலைகள் நடப்பதற்கு கலப்பு திருமணம் முக்கிய காரணமாக உள்ளது. குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை முதலியன மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அடுத்தது 6. தலைமை சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் தலைமை தொடர்பான சிக்கல்கள் உள்ளன. அவை தகுதியற்ற மற்றும் செயல்படாத நபர்கள் தலைமை பொறுப்பை வகிப்பது, சுய வெறுப்புடன் செயல்படும் தலைவர்கள், நடுநிலைமை அற்ற தலைவர்கள், குறைந்த பேர சக்தி ஆற்றல் மற்றும் திறமையை மறுத்தல் மற்றும் அரசியல் தலைவர்களின் தலையீடு. அடுத்தது 7. நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம். அரசியல் தலையீடு, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, குறைந்த கூலி, வரவு செலவுகளை சரிவர முறையாக பயன்படுத்தாமை, மேலாண்மையின்மை,
ஊரக வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு சரியான கண்காணிப்பு இன்மை மற்றும் நடைமுறைப்படுத்தாமை ஆகியவை ஊரக பகுதிகளில் காணப்படும் நிர்வாகச் சிக்கல்கள் ஆகும். கிராமப்புற வறுமை, கிராமப்புற வேலையின்மை, கிராமப்புற தொழிற்சாலைகள், சிறு நிதி, ஊரக நலம் மற்றும் சுகாதாரம் மற்றும் ஊரக உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான சிக்கல்கள் விரிவான விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அடுத்தது ஊரக வறுமை பற்றி பார்க்கலாம். கிராமங்களில் காணப்படும் வறுமையே ஊரக வறுமை எனலாம். இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையாகும். வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என அனுமானிக்கும் கோடு ஆகும். பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர். திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 ஆண்டில் ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் 54.10% இருந்தது. 2009-10 மொத்த வறுமை சதவீதம் 33.80 ஆகும். ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரிடையே வறுமை மிகுந்து காணப்படுகிறது. 2005 ஆண்டில் இப்பிரிவினரில் 80% பேர் ஊரக வறுமையில் இருந்தனர். இது மொத்த ஊரக மக்களில் தாழ்த்தப்பட்டோர் பங்கினைக் காட்டிலும் மிக குறைவாகும். இந்தியாவில் 2015 ஆண்டில் 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். அவர்களில் கால்பகுதி கிராம மக்கள், 22 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கின்றனர். உலக ஏழை மக்களின் தொகையில் 22% இந்தியாவில் உள்ளனர். மக்கட்தொகை வளர்ச்சி வீதத்தைக் காட்டிலும் ஏழைகளின் அளவு வீதத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றுள்ளோம். அடுத்தது 1. ஊரக வறுமைக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஊரக வறுமையை தீர்மானிக்கும் பல்வேறு காரணங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை பற்றி பார்க்கலாம். ஊரக நிலப்பகுதிகள் ஒரு சிலரிடமே குவிந்து காணப்படுகின்றன. பெரும்பான்மை கிராம மக்கள் தங்கள் குடும்ப தேவைகளுக்காக அந்நிலங்களில் கூலிக்கு வேலை செய்கின்றனர். அடுத்தது 2. பண்ணை சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பின்மை பற்றி பார்க்கலாம். அதிகரிக்கும் உழைப்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பண்ணை சாராத தொழில்கள் வளரவில்லை. மிகுதியான தொழிலாளர்கள் ஊரக பகுதிகளில் உள்ளபடியால் குறைவான கூலியையே பெறுகின்றனர். இது வறுமைக்கு வழிவகுக்கிறது. அடுத்தது 3. பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை பற்றி பார்க்கலாம். மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் மிக குறைவாக உள்ளது. வறுமைக்கு அடிப்படையான காரணமாகும். அடுத்தது 4. பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். பொருட்களின் விலை அதிகரிப்பதால் ஊரக மக்களின் வாங்கும் சக்தி குறைந்து ஊரக வறுமைக்கு வழிவகுக்கிறது. அடுத்தது 5. குறைந்த உற்பத்தித் திறன் பற்றி பார்க்கலாம். ஊரக தொழிலாளர்களின் உற்பத்தித் திறனும் பண்ணைகளின் உற்பத்தித் திறனும் குறைவாக இருத்தல் வறுமைக்கு காரணமாக அமைந்தது. அடுத்தது 6. வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை பற்றி பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகளை நகர்ப்புற பணக்காரர்களே அனுபவிப்பதால் சொத்துக்கள் அவர்களிடமே குவிந்து உள்ளன. குறைபாடுள்ள பொருளாதார அமைப்புகள் மற்றும் கொள்கைகளால் வளர்ச்சியின் நன்மைகள் ஏழை மக்களை சென்றடைவது இல்லை. அதேபோல ஏழை மக்களின் பங்களிப்பு சரியாக கணக்கிடப்படவில்லை. அடுத்தது 7. குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் பற்றி பார்க்கலாம். இந்திய பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்களுக்கு சாதகமாகவே உள்ளது. நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் நன்மைகள் ஏழை மக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 8. பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பெரிய தொழிற்சாலைகளில் செய்யப்படும் அதிக முதலீடு நகர்ப்புறத்தின் நடுத்தர மற்றும் உயர் வருமான பிரிவினரின் தேவைகளையே பூர்த்தி செய்கிறது. இந்த தொழிற்சாலைகள் இயந்திரங்களையே அதிகமாக பயன்படுத்துவதால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறைவாகவே உள்ளது. ஆதலால் கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பினை பெற முடியாத நிலையிலும் வறுமையிலிருந்து மீள முடியாமலும் உள்ளனர்.
அடுத்தது 9. சமூக குறைபாடுகள் பற்றி பார்க்கலாம். சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கையிலும் ஆக்கமற்ற உற்பத்தி செலவை அதிகரிக்கிறன. அடுத்தது 2. ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். ஊரக வேலையின்மையும் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதால் வேலைவாய்ப்பினை உருவாக்குதல் மூலமாக வறுமையை ஒழிக்கலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் காலத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தல், தொகுக்கப்படுதல் மற்றும் விரிவாக்கம் செய்தல் ஆகியன நடைபெறுகின்றன. ஆனாலும் வேலையின்மை, பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல் மற்றும் குடிசைகளில் வாழ்வோர் போன்ற நிலைகள் தொடர்கின்றன. வேலை வாய்ப்பின்றி ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க முடியாது. பூனைக்கு மணி கட்டுவது யார்? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDB 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி DRYACM 1979. வேலைக்கு உணவு திட்டம் FWP 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREB 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் RLGB 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் AMGNREGS 2000. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா MAGZI 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 1986. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNAM 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RE 2009. தேதிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. அடுத்தது ஊரக வேலையின்மை பற்றி பார்க்கலாம். வேலையின்மை என்பது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனிநபர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப் பெறாத நிலையாகும். இதனால் மனிதவளம் மிகவும் வீணாகிறது மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. வேலையின்மை நிலவுகின்ற வரை சமூக பிரச்சினைகளை தடுக்க முடியாது, பொருளாதாரம் முன்னேற்ற இலக்கினை அடைய முடியாது. 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8%. இது நகர்ப்புற வேலையின்மையே 10.1% விட குறைவு ஆகும். இந்திய மொத்த வேலையின்மை 8.5% ஆகும். பணிக்கான படிப்பு ஜாப் ஸ்டடி டி ஆய்விற்காக பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு DMP முறை எனப்படும். பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது என அறிந்து கொள்ள DMP முறை உதவுகிறது. அடுத்தது ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும் பற்றி பார்க்கலாம். வெளிப்படையான வேலையின்மை 2. மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை 3. பருவகால வேலையின்மை. வெளிப்படையான வேலையின்மை என்பது வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலையில்லாத நிலையில் இருப்பது ஆகும். விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள் மற்றும் கற்றவர்கள் ஆகியோர் இப்பிரிவைச் சார்ந்தவர்கள். 2. மறைமுக வேலையின்மையில் தகுதிக்கு குறைந்த வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் காண்பது கடினம். உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு காரணமாகும். வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது.
ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒன்றுமில்லை. இதுவே மறைமுக வேலையின்மை அல்லது குறைவேலையுடைமை எனப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோரிடையே குறைவேலையுடைமை காணப்படுகிறது. இவ்வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகளிலேயே அதிக மோசமாக காணப்படுகிறது. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25 முதல் 30 விழுக்காடு வரை காணப்படுகிறது. 3. பருவகால வேலையின்மையில் இயற்கை சூழல் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஊரக மக்கள் வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள். எஞ்சியுள்ள காலகட்டத்தில் வேலையின்றியோ அல்லது பகுதி நேர வேலையிலோ ஈடுபட்டுள்ளனர். உழுதல், விதைத்தல், களை எடுத்தல் மற்றும் அறுவடை செய்தல் போன்ற பருவங்களில் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆண்டின் பிற பருவங்களில் ஆட்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. ஒரு விவசாயி வருடத்திற்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும்போது கிட்டத்தட்ட 5 முதல் 7 மாதங்கள் வேலையின்றி தவிக்கும் பரிதாபமான சூழலுக்கு தள்ளப்படுகிறார். வேளாண் தொழிலாளர் விசாரணைக்குழு அறிக்கையின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். அவர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 82 நாட்கள் வேலையின்றி உள்ளனர். அடுத்தது 1. ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஊரக வேலையின்மைக்கான பல்வேறு காரணங்களை விவாதிக்கலாம். அடுத்தது 1. திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இன்மை பற்றி பார்க்கலாம். ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு அரசு போதிய பயிற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் இருப்பதே முக்கிய காரணமாகும். அடுத்தது 2. வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது பற்றி பார்க்கலாம். வேளாண் செயல்பாடுகள் பருவகால மாற்றங்களான இயற்கை மற்றும் மழையளவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது. பருவகாலம் அற்ற நேரங்களில் உழைப்பிற்கான தேவை மிகவும் குறைவாக உள்ளது. எனவே வேளாண் சாரா வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது 3. துணை தொழில்களின்மை பற்றி பார்க்கலாம். போதிய முதலீட்டு நிதிவசதி மற்றும் அங்காடி வசதிகள் இல்லாததால் ஊரக மக்கள் கோழி வளர்ப்பு, கயிறு திரித்தல் மற்றும் பன்றி வளர்த்தல் போன்ற துணை தொழில்களை மேற்கொள்ள இயலவில்லை. இந்நிலை ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப வருமானத்தை குறைக்கிறது. ஊரக மக்களுக்கு தேவையான நிதிவசதியை அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும். முறையான அமைப்புகளிடமிருந்து பணத்தை கடனாக பெற முடியாதால் உள்ளூரில் அதிக வட்டிக்கு பணம் கடன் பெறுகின்றனர். அடுத்தது 4. வேளாண்மையை இயந்திரமயமாக்கல் பற்றி பார்க்கலாம். வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்காக நிலக்கிழார்களையே முழுமையாக நம்பியுள்ளனர். வேளாண் செயல்பாடுகளான உழுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், கதர் அடித்தல் போன்றவற்றில் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைகிறது. அடுத்தது 5. மூலதன செறிவு தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம். நகர்ப்புறங்களில் விரிவடைந்து வரும் தனியார் தொழில்துறை மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் கூடுதல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் தொழில் நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் உபரி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். அடுத்தது 6. கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள் பற்றி பார்க்கலாம். தற்போதைய கல்வி முறை ஊரக வேலையின்மை பிரச்சினையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. சமீப ஆண்டுகளில் பட்டதாரிகளை உருவாக்கும் கல்வி நிலையங்கள் ஏராளம். மேலும் மாணவர்களும் பட்டம் பெறுவதை மட்டுமே விரும்புகின்றனர். அவர்கள் தமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. திறன் அடிப்படையில் பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள போதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது 2. ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் பற்றி பார்க்கலாம். நாட்டில் ஊரக வேலையின்மையை குறைப்பதற்கு பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். சில தீர்வுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 1. துணை தொழில்கள் பற்றி பார்க்கலாம். பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களை துணை தொழில்களை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். கடன் வசதிகளை ஏற்படுத்தித் தர வேண்டும். உற்பத்தி செய்த பண்டங்களை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளையும் செய்து தர வேண்டும். அடுத்தது 2. ஊரக வேலை திட்டம் பற்றி பார்க்கலாம். சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் தோண்டும் பணிகள் போன்ற ஊரக சமுதாய ஆக்கப் பணிகள் செய்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகளை திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வேலையற்றவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். அடுத்தது 3. நீர்ப்பாசன வசதிகள்
பற்றி பார்க்கலாம். போதிய மழையளவு இல்லாததால் நீர்ப்பாசன வசதியினை பயன்படுத்தி பலவகை பயிர்களை பயிர் செய்யும் முறையினை கையாள வேண்டும். தீவிர பயிர் சாகுபடி முறைகளை அதிகரிப்பதன் மூலம் தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரிக்கும். அடுத்தது 4. ஊரக தொழில் மயமாக்கல் பற்றி பார்க்கலாம். வேலைவாய்ப்பினை உருவாக்க ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். இது புதிய துறைகளில் வேலைவாய்ப்பினையும் மற்றும் ஊரக மக்களின் அணுகுமுறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். தனியார் துறைக்கு இத்தகைய பொறுப்புகள் ஏதும் இல்லை. அடுத்தது 5. தொழில்நுட்ப கல்வி பற்றி பார்க்கலாம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் கற்ற இளைஞர்களை சுயமாக தொழில் துவக்க வழிவகை செய்ய வேண்டும். அடுத்தது ஊரக தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் அனைத்து தொழிற்சாலைகளும் ஊரக தொழிற்சாலைகள் ஆகும். உள்ளூரில் கிடைக்கும் கச்சா பொருட்கள், திறன்கள் மற்றும் சிறிய அளவிலான முதலீடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இத்தொழிற்சாலைகள் அமைகின்றன. ஊரக தொழிற்சாலைகள் பல வகைப்படும். அவை: A. குடிசைத் தொழில்கள். B. ஊரக தொழில்கள். C. சிறு தொழில்கள். D. குறுந்தொழில்கள் மற்றும் E. வேளாண் சார்ந்த தொழில்கள். அடுத்தது குடிசைத் தொழில்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக குடிசைத் தொழில்கள் விவசாயத்தையே சார்ந்துள்ளன. இதன் மூலம் ஊரக மக்கள் முழு நேர மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பினை பெறுகிறார்கள். அடுத்தது குடிசைத் தொழில்களின் முக்கிய சிறப்பியல்கள் பற்றி பார்க்கலாம். 1. கைவினை தொழிலாளர்கள் தங்கள் சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்திற்காக பொருட்களை தயாரிக்கின்றனர். வேறு ஒரு நிரந்தர பணியினை செய்து கொண்டே குடிசைத் தொழிலை மேற்கொள்பவர்களும் உள்ளனர். 2. குடிசைத் தொழிலில் உழைக்க வெளியிலிருந்து நபர்களை அமர்த்துவதில்லை. பொதுவாக குடும்ப உறுப்பினர்களே தேவையான உழைப்பினை தருகின்றனர். 3. குடிசைத் தொழில்கள் பாரம்பரியமானவை மற்றும் பரம்பரையாகவும் செய்து வரும் தொழிலாகும். 4. மின்சாரத்தின் உபயோகமின்றி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அல்லது குறைந்த அளவு மின்சாரம் உபயோகப்படுத்தப்படுகின்றது. 5. வழக்கமாக உள்ளூர் சந்தையிலேயே பொருட்கள் விற்கப்படுகின்றன. பொதுவாக பிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்குகின்றன. பாய், கயிறு திரித்தல் மற்றும் கூடை முடைதல் ஆகியன உதாரணங்களாகும். இந்தியாவின் முதன்மை குடிசைத் தொழிலாக விளங்குபவை கைத்தறி, நெசவு, பருத்தி, பட்டு, சணல் முதலியன. மட்பாண்டம் செய்தல், சலவை சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரித்தல், கொம்பு பொத்தான், முத்துச் சிப்பி பொத்தான், வீட்டு உபயோகக் கருவிகள் செய்தல், பூட்டு மற்றும் சாவி தயாரிக்கும் தொழிற்சாலைகள். அடுத்தது கிராமத் தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். கிராமத் தொழிற்சாலைகள் இயற்கை பாரம்பரியமானது மற்றும் உள்ளூர் மூலப் பொருள்களை சார்ந்தது. அவை உள்ளூர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. கிராமத் தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் தயாரித்தல், பிரம்பு மற்றும் மூங்கில் கூடை செய்தல், காலணி தயாரித்தல், மட்பாண்டங்கள் மற்றும் தோல் பதனிடுதல் முதலியன. இவை அனைத்தும் குடிசைத் தொழில்கள் போன்றே அமைந்துள்ளன. அடுத்தது சிறு தொழில்கள் எஸ்ஐஸ் சோகஸ்மெலி பற்றி பார்க்கலாம். நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கு பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு: விளையாட்டு உபகரணங்கள் தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், மின் விசிறி தயாரித்தல், காலணிகள் தயாரித்தல், தையல் இயந்திரங்கள் மற்றும் கைத்தறி நெசவு உற்பத்தி முதலியன ஆகும். எஸ்எஸ்ஐஸ் என்பது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இஸ் ஆகும். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிச் சட்டம் 2001 இன் படி இவை வகைப்படுத்தப்படுகின்றன. இச்சட்டத்தின்படி உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. அடுத்தது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். வேளாண் உற்பத்தி பண்டங்களை நுகர்வுக்குரிய பொருட்களாக மாற்றுகின்ற பணியில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் ஈடுபடுகின்றன. வேளாண் சார்ந்த தொழில்கள் குடிசைத் தொழில், சிறு தொழில் மற்றும் ஆலைத் தொழிலாகவும் உள்ளன. நிரந்தர பணியில் அதிக அளவு பணியாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதால் அதனருகிலேயே குடியேற்றங்கள் பெருகுகின்றன. எடுத்துக்காட்டு: ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை,
தேயிலை மற்றும் காபி தொழிற்சாலைகள். அடுத்தது ஊரக கடன் சுமை பற்றி பார்க்கலாம். ஊரக கடன் சுமை என்பது கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையை குறிக்கும். இந்தியாவின் நிதி கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதனால் உதவி தேவைப்படும் விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள் மற்றும் வேளாண் கூலி தொழிலாளர்களின் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் குறைந்த வாழ்க்கை தரம், குறைந்த உற்பத்தி திறன், தற்கொலைகள் போன்ற தீய விளைவுகள் ஏற்படுகின்றன. வேளாண்மை செய்யவும், வேளாண்மை இல்லாத காலங்களில் குடும்ப செலவிற்காகவும், கருவிகள் வாங்குவதற்காகவும், குடும்ப விழா கொண்டாட்டங்கள், மதுபான நுகர்வு மற்றும் மருத்துவச் செலவு போன்ற காரணங்களுக்காகவும் வரம்பின்றி விவசாயிகள் கடன் பெறுகின்றனர். வருமானம் குறைவாக உள்ளதால் அவர்கள் பெற்ற கடன்களையும் வட்டியையும் திருப்பி செலுத்த இயலாத நிலையில் கிராம மக்கள் உள்ளனர். தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு NSSO 2002 முதல் 2003 வரை புள்ளிவிவரப்படி 30% ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர். அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வின் ADIS 2002 படி 1991 இல் 66.3% ஆகஸ்ட் இருந்த அமைப்பு கடன் 2002 இல் 57.1% ஆகஸ்ட் குறைந்தது. இந்த குறைவு அமைப்புசாரா கடன்களின் அதிகரிப்பை காட்டுகிறது. RBI 2001 இந்தியாவில் 2015 ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர். இதில் 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்தவர்கள, 11% மக்கள் பழங்குடியினர். அடுத்தது 1. ஊரக கடன் சுமைகளின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கியுள்ளனர். சிறு விவசாயிகளுக்கு கடன் சுமை அதிகம். விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களைக் காட்டிலும் மிகுந்த கடனாளிகளாக உள்ளனர். பெரும்பாலான கடன்கள் குறுகிய கால கடன்கள் மற்றும் உற்பத்தி இயல்பற்றவை. அதிக வட்டிக்கு கடன் வாங்குபவர்களின் சதவிகிதமே அதிகமாக உள்ளது. பெரும்பான்மையான கிராம மக்கள் தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களிடமிருந்தும் கடன் பெறுகிறார்கள். அடுத்தது 2. ஊரக கடன்களுக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம். ஊரக கடன்களுக்கான காரணங்கள் பின்வருமாறு. அடுத்தது 1. உழவர்களின் ஏழ்மை நிலை பற்றி பார்க்கலாம். வறுமையில் நுகர்விற்காகவும், விவசாய தொழிலை மேற்கொள்வதற்காகவும் மற்றும் குடும்ப விழாக்களுக்காகவும் விவசாயிகளை கடன் பெறத் தூண்டுகிறது. ஏழ்மை நிலை, கடன் மற்றும் கடனுக்கான அதிக வட்டி முதலியன விவசாயிகளை கடன் கொடுப்பவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது. அடுத்தது 2. பருவமழை பொய்த்தல் பற்றி பார்க்கலாம். அடிக்கடி பருவமழை பொய்த்து போவது விவசாயிகளுக்கு சாபமாக அமைகிறது. இயற்கை பொய்த்து போவதால் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். ஆதலால் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த இயலாமல் அவதிப்படுகின்றனர். விவசாயம் எப்போது சிறக்கும், கடன்களை அடைக்கலாமென அவர்களால் கணிக்க முடியவில்லை. அடுத்தது 3. வழக்குகள் பற்றி பார்க்கலாம். நிலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதற்காக செலவிட அதிக கடன் பெறுகிறார்கள். அவர்களின் கல்வியறிவின்மையாலும் அறியாமையாலும் வழக்குகள் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு அவர்கள் சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன. அடுத்தது 4. வட்டிக்கு கடன் தருவோர் மற்றும் அதிக வட்டி வீதம் பற்றி பார்க்கலாம். உள்ளூரில் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அதிக வட்டி வசூலித்தல் மற்றும் அசலுடன் வட்டியைச் சேர்த்து அதிகரித்துக் கொண்டே செல்வதால் விவசாயிகள் கடனிலேயே மூழ்கும் நிலை உள்ளது. அடுத்தது 3. ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை: வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை ஒழுங்குபடுத்துதல், ஊரக வங்கிகளை மேம்படுத்துதல், வட்டார ஊரக வங்கிகள் RRBs தொடங்குதல், நுண்கடன்கள் வழங்குதல். சுயஉதவிக் குழுக்களை அமைத்தல் SHGs, தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நில வங்கிகள் தொடங்குதல். பயிர்க்கடன் வழங்குதல், முன்னோடி வங்கித் திட்டங்கள்,
சிறிய அலகு முன்னேற்ற மற்றும் மாறு நிதியளிப்பு முகவர் வங்கி, முத்ரா, தொடங்குதல், துணை தொழில்களை உருவாக்குதல், விவசாயம் சாரா தொழில்களை உருவாக்குதல், திறன் மேம்பாடு பயிற்சிகள் அளித்தல். இருப்பினும் ஏழைகள் மற்றும் சுய உதவிக்குழுவினருக்கு வட்டி வீதங்கள் மற்றும் போக்குவரத்து செலவினங்கள் வசதிமிக்கவர்களுக்கு கிடைப்பதைக் காட்டிலும் அதிகமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக மகிழ்வந்துக்கான கடனை விட கல்விக்கடன் வட்டி அதிகமாக உள்ளது. அடுத்தது வட்டார ஊரக வங்கிகள் RRBs பற்றி பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் 1975ஆம் ஆண்டு ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின்படி வட்டார ஊரக வங்கிகள் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் செயல்படுத்தப்பட்டன. சிறு மற்றும் குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை வழங்குவதன் மூலம் ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் பரிந்துரைக்கப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் மற்றும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் உருவானதே வட்டார ஊரக வங்கிகள் ஆகும். தற்போது இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன. பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே RRBs கடன் வழங்குகிறது மற்றும் வங்கியின் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தைப் போல் இருக்கும். அடுத்தது குறுநிதி மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி பார்க்கலாம். குறுநிதி என்பது குறுக்கடன்களை குறிக்கும். இந்த நிதிச் சேவையானது கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோர்க்கான காப்பீடு வசதிகள், பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் ஆகியோருக்கு வங்கி அல்லது முதலீட்டாளர் போல செயல்படுவதாகும். சிறு தொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வழங்கி அவர்களை தொழில் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய வைப்பதே இதன் நோக்கமாகும். குறு நிதியானது குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இதில் சிறிய, இலாப நோக்கமில்லாத நிறுவனங்களிலிருந்து பெரிய வங்கிகள் வரை அடங்கும். அரசு சாராத நிறுவனங்கள் NGOs இவ்வகை கடன் வழங்குவதில் முன்னோடியாக விளங்குகின்றன. இந்தியாவில் இந்த குறுங்கடன் வழங்கும் முறைகள் கடந்த 20 வருடங்களாக அதிக வளர்ச்சியடைந்துள்ளன. இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 150 இருந்தது. திரிபாதி 2014. அடுத்தது சுய உதவிக் குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். சுயதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை சராசரியாக 14 பேர் கொண்ட தன்னிச்சையான அமைப்பு ஆகும். இவற்றின் உறுப்பினர்கள் சுயதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலம் பொதுவான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முயல்கின்றனர். சுயதவி குழுக்கள் உறுப்பினர்களின் சிறு சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன. அவர்கள் மாதந்தோறும் சிறுதொகையான 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வங்கியில் சேமிக்கின்றனர். தொடர்ந்து இவ்வாறு 6 மாதங்கள் சேமித்த பிறகு சிறிய தொகைகளாக குழுவில் உள்ள தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு வட்டிக்கு வழங்குகின்றனர். செயல்பாடுகளை வைத்து சுயதவிக் குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். SBLP. இது 1992ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டம் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் ஊரக ஏழை மக்களை இணைப்பதற்கும் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கும் உள்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்ப வசதி, கடன் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட நல்ல திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது வங்கிக் கடன் மற்றும் அரசாங்க மானியம் வழங்கி வருவாய் ஆதாரங்களை பெருக்கி பயனாளிகளை ஏழ்மை கோட்டிற்கு மேல் முன்னேற்றமடைய செய்வதாகும். நபார்ட் வங்கியின் கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவிக் குழுக்கள் இந்தியாவில் உள்ளன. அதில் 33 மில்லியன் உறுப்பினர்கள் வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழ் வங்கிக் கடன் பெற்றுள்ளனர். SHGs வங்கி இணைப்பு திட்டம் தொடக்கம் முதலே சில மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா போன்றவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது.
2009 முதல் 10 வரை ஆம் ஆண்டின்படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவிக் குழுக்கள் இக்கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டன மற்றும் வங்கிகள் மூலம் சுயஉதவிக் குழுக்களுக்கு ரூ.14.45 கோடி கடனாக வழங்கப்பட்டது. மார்ச் 2010 முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவிக் குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வைத்திருந்தனர். எஸ்எச்ஜி வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவிக் குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். 2005 முதல் 2006 வரை ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன. இம்மாநிலங்கள் 60% சுய உதவிக் குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன. அடுத்தது சுய உதவிக் குழுக்களின் முக்கிய இயல்புகள் பற்றி பார்க்கலாம். 1. சுய உதவிக் குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள். குழுவினரிடையே உள்ள புரிந்துணர்வின் அடிப்படையில் உறுப்பினர்களை சுயமாக தேர்ந்தெடுக்கின்றனர். 2. பெரும்பாலான சுயஉதவிக் குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களைக் கொண்டவை. 3. எஸ்எச்ஜிஸ் தமக்கென்று வடிவமைக்கப்பட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொண்டுள்ளன. தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துதல் மற்றும் முறையாக பதிவேடுகளை பராமரித்தல், சேமிப்பு மற்றும் கடன் வழங்குதல் ஆகிய ஒழுங்கினை அவை கடைபிடிக்கின்றன. 4. முழு பங்கேற்பினை அளித்து அனைவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுடன் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கின்றனர். அடுத்தது சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கி முத்ரா பற்றி பார்க்கலாம். இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் ஆகும். இது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் எம்எஸ்எம்இஸ் கடன் வழங்குகிறது. இது ஏப்ரல் 8, 2015 ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. குறு அலகுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதியாக்கம் நிறுவனம். குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் மறுநிதியாக்கம் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. குறுங்கடன் வாங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்தல். 2. சிறு தொழில் புரிபவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதியை ஏற்படுத்தி தருதல். 3. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களையும் பதிவு செய்தல் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குதல். 4. சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்காக கடன் உத்தரவாத திட்டம் சிஜிஎஸ் ஆரம்பித்தல். 5. கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளை அறிமுகப்படுத்தல். அடுத்தது ஊரக நலம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் பற்றி பார்க்கலாம். சிறந்த வாழ்வினை வாழ்வதற்கு உடல் நலம் மிக முக்கியம். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான ஏழை மக்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் நம்பிக்கையற்று போராடி தோற்று வருகின்றனர். இந்திய ஊரக பகுதி மக்கள் பல்வேறு தொற்று நோய்களான பெரியம்மை, காலரா, மலேரியா, டைபாய்டு, டெங்கு, சிக்கன்குன்யா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதிய மருத்துவ வசதியின்மை, அறியாமை மற்றும் ஏழ்மை நிலையே இதற்கு காரணம் ஆகும். தங்கள் மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்குதலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதலும் மற்றும் மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்துதலுமே அரசின் முதன்மையான கடமையாகும் என்று இந்திய அரசியலமைப்பு தெளிவாக வலியுறுத்துகிறது. இந்த அரசியலமைப்பின் வழிகாட்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இவற்றில் இணை உணவு வழங்கும் திட்டங்களான மதிய உணவு திட்டம், செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக ஊட்டச்சத்து கல்வி, உணவில் அயோடின் உப்பினை சேர்ப்பதை வலியுறுத்தல் போன்றவை முக்கியமானவை ஆகும். இந்தியாவை விட இலங்கை உடல் நலதரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் கேரளா மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக உள்ளது. அடுத்தது தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி பார்க்கலாம். தேசிய ஊரக நல அமைப்பு NRHM 12 ஏப்ரல் 2005 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது இதன் நோக்கம்.
உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூக நீதி பரவலாக்கப்பட நல விநியோக முறையை ஏற்படுத்துவதே இந்த அமைப்பின் மிக முக்கியமான நோக்கமாகும். இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு மற்றும் குழந்தை மற்றும் வளர் இளம் பருவத்தினரின் RMNCHA நலனுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. அடுத்தது ஊரக உள்கட்டமைப்பு பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஊரக வீட்டு வசதி பற்றி பார்க்கலாம். வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளுள் ஒன்றாகும். சிறந்த வீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் உழைப்பின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இப்பொழுது அனைவரும் தனி குடும்பமாக வசிக்க முனைவதால் வீட்டுமனை, வீடுகள் பெறுவதில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. வீடுகளை ஏற்படுத்தி தருவது என்பது வீட்டினை வழங்குவது மட்டுமின்றி முறையான குடிநீர் வசதி, நல்ல சுகாதார வசதி, முறைப்படி கழிவுகளை அப்புறப்படுத்தும் வழிவகைகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தித் தருவதாகும். குறைந்த செலவு தொழில்நுட்பத்தில் வீடு கட்டுவது, போதுமான வீட்டுக் கடன் வசதியை ஏற்படுத்தித் தருவது மற்றும் ஊரக பகுதியிலுள்ள நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வீட்டு மனையை அளிப்பது போன்ற வழிமுறைகளின் மூலம் வீட்டுமனை பெறுவதில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்கலாம். NSSO புள்ளி விவரத்தின்படி 38% குடும்பங்கள் ஓர் அறையையே வீடாக கொண்டும் மற்றொரு 36% குடும்பங்கள் 2 அறைகள் கொண்ட வீட்டிலும் வாழ்கின்றனர். அடுத்தது ஊரக அங்காடி பற்றி பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு ஊரக அங்காடியாகும். நகர்ப்புறம் மற்றும் இதர பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட இதர பொருட்கள் ஆகியவற்றை வாங்கவும் ஊரக அங்காடிகள் பயன்படுகின்றன. விவசாயிகளிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு, இடைத்தரகர்கள், அங்காடி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகள், சேமிப்பு கிடங்கு வசதிகள் பற்றாக்குறை, போக்குவரத்து வசதிகள் குறைவு, பண்டங்களை தரம் பிரித்தல் இன்மை, வேளாண் சார்ந்த தகவல் பற்றாக்குறை மற்றும் மோசமான அங்காடி அமைப்பு முறைகள் முதலியன ஊரக அங்காடியில் காணப்படும் குறைபாடுகளாகும். இந்தியாவின் ஊரக சாலை பகுதி 26.50 இலட்சம் கி.மீ. ஆகும். இதில் 13.5% பகுதிகளில் மட்டுமே சாலைகள் போடப்பட்டுள்ளன. இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகளுள் ஒன்றாகும். 1950 முதல் 51 வரை 4 இலட்சம் கி.மீ. நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம் தற்போது 2018 34 இலட்சம் கி.மீ. ஆகும். அடுத்தது ஊரக சாலைகள் பற்றி பார்க்கலாம். போக்குவரத்து முறைகளில் சாலை போக்குவரத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊரக பொருளாதாரத்தில் ஊரக சாலைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஊரக பகுதிகளில் நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள் தொலைதூர கிராமங்களை பிற நகர்ப்புற மையங்களோடு இணைப்பதற்கும், வேளாண் இடுபொருட்களின் போக்குவரத்து செலவை குறைப்பதற்கும், ஊரக உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் உதவுகின்றன. ஊரக விவசாயிகளின் உற்பத்தியை நகர்ப்புற அங்காடிகளில் சந்தைப்படுத்துவதற்கும், தொலைதூர அங்காடிகளுக்கு செல்வதற்கும், பிற பணிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் உதவுகிறது. அடுத்தது ஊரக மின்மயமாக்கல் பற்றி பார்க்கலாம். ஊரக மின்மயமாக்குதல் என்பது ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை ஏற்படுத்தித் தருவதாகும். அடுத்தது ஊரக மின்மயமாக்குதலின் முக்கிய நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். வேளாண் செயல்பாடுகளுக்கு மின் வசதியை அளிப்பதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனை பெருக்குவது, பயிரிடும் நிலப்பரப்பை அதிகரிப்பது, ஊரக தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது மற்றும் ஊரக பகுதிகளுக்கு மின்வசதியை ஏற்படுத்துதல் ஆகியன ஆகும். வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்த இந்தியாவின் பல மாநிலங்களில் மின்வசதி இலவசமாக வழங்கப்படுகிறது மற்றும் ஊரக பகுதிகளில் மின் கட்டண வீதம் மிக குறைவாக உள்ளது. மார்ச் 2017 முடிவில் இந்தியாவின் 99.25% கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பை பெற்றிருந்தன. மார்ச் 31, 2017 படி கீழ்க்கண்ட 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் முழுமையான அதாவது 100% மின்வசதி பெற்றுள்ளன. அவை சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் மற்றும் டையூ, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா,
அந்தோமான் நிக்கோபர் தீவுகள், சிக்கிம் மற்றும் திரிபுரா ஆகியவை ஆகும். இந்தியாவில் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் காரணிகள். அடுத்தது 1. நிதி பற்றாக்குறை பற்றி பார்க்கலாம். மின்சாரம் உற்பத்திக்கும் அதனை விநியோகிப்பதற்கும் அதிக செலவு ஏற்படுகிறது. இதற்கான நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவு. அடுத்தது 2. மாநிலங்களுக்கு கிடையேயுள்ள பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாமா? மின் திட்டங்களை நிர்வகிப்பதில் மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் நிலவுவதால் மின்சார விநியோகம் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது 3. சீரற்ற நிலப்பரப்பு பற்றி பார்க்கலாமா? கிராமப்புற பகுதிகள் சமமற்று இருப்பதால் குண்டுகள், மலைகள் முறையான மின் இணைப்பு வழங்குவது கடினமாகவும், புதிதாக மின் இணைப்பு கம்பிகள் அமைப்பதற்கு கடினமாகவும் அதிக செலவும் ஆகிறது. அடுத்தது 4. மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு பற்றி பார்க்கலாமா? ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பானது 25% ஆகும். அடுத்தது 5. மின் திருட்டு பற்றி பார்க்கலாமா? வசதி படைத்த மக்கள் முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை பயன்படுத்துதல், வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுதல் போன்றவைகள் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்குதலுக்கு தடையாக உள்ளன. அடுத்தது ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஸ்லேட்டரின் கிராமங்கள் பற்றி பார்க்கலாம். கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர். இவரது மாணவர்களைக் கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்தார். வடமலைப்புரம், ராமநாதபுரம், கங்கை கொண்டான், திருநெல்வேலி, பாலக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் துசி, வடார்காடு ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்து 1918ஆம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் இதனை 1930, 1950 மற்றும் 1960ஆம் ஆண்டுகளில் ஆய்வு செய்தனர். இதில் 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகும். இந்த மறு ஆய்வில் முக்கியமான வரலாற்று பதிவுகள் காணப்படுகின்றன. இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது மற்றும் பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. இந்த ஆய்வின் மூலம் ஊரக பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். 1. விவசாயம் மற்றும் விவசாயம் சாரா துறைகளில் ஊரக உண்மை வருமானம் உருவாக்கும் முயற்சிகள் தேவை. வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருமானம் உண்டாக்குதல், ஊரக தொழில்மயமாக்குதல், உடல்நல மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி வசதி, வீட்டு வசதி மற்றும் பல்வேறு மக்கள் நல பணிகளை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் தேவை. 2. அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக தேவை திட்டங்களை மேம்படுத்துவதற்கு முதலீடுகளை அதிகரிக்க செய்தல் வேண்டும். 3. தற்போதுள்ள பிரச்சனையை தீர்க்க ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களை தீட்டுவதுடன் அவற்றின் மூலம் நிலையான வளர்ச்சியினை பெறுவதற்கும் வழிவகுக்க வேண்டும். 4. வளர்ச்சி திட்டங்களை வகுக்கும் போது ஊரக பகுதி மக்களின் பிரச்சினைகளை பற்றி அறிந்த நபர்களையோ அல்லது தலைவர்களையோ மற்றும் தொலைநோக்கு பார்வையுள்ள சிந்தனையாளர்களையோ கலந்தாலோசிக்க வேண்டும். அடுத்தது தொகுப்புரை பற்றி பார்க்கலாம். பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் ஊரக பொருளாதாரத்தை திடப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், கட்டமைப்பு, கல்வி, சிறு வணிகம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வருங்காலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்த நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு பூரா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் முக்கியத்துவம் தர வேண்டும். அதன் மூலம் இந்திய கிராமங்களை ஒளிரச் செய்ய முடியும். அடுத்தது சொற்களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். ஊரக பொருளாதாரம். பொருளாதார கொள்கைகளை ஊரக பகுதியில் நடைமுறைப்படுத்துதல். மக்கள் தொகை அடர்த்தி. அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழும் மக்களின் எண்ணிக்கை. வேலையின்மை. மக்கள் வேலை செய்ய விருப்பமும் தகுதியும் இருந்தும் வேலையில்லா சூழ்நிலை. வெளிப்படையான வேலையின்மை. வேலையில்லா மக்களை எளிதாக காண முடிதல். பருவகால வேலையின்மை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே வேலை கிடைத்தல் மற்றும் ஆண்டின் எஞ்சிய காலத்தில் வேலையில்லாதிருத்தல். குறை வேலையின்மை. தேவைக்கு அதிகமாக வேலையை பலர் செய்தல். ஏழ்மை. உணவு, உடை,
இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாதிருத்தல். இரட்டைதன்மை. இரண்டு முற்றிலும் வேறுபட்ட பண்புகள் ஒருங்கே இருப்பது. ஊரக மேம்பாடு. கிராமப்பகுதி, கிராம மக்கள் மற்றும் கிராம வாழ்க்கை சிறப்பாதல். ஊரக மின் இணைப்பு. மின்சார சக்தியை ஊரக பகுதிக்கு அளித்தல். இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.